ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் சரி பண்ண முடியல அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் முயற்சி செய்தும் எல்லாமே உங்க கையை மீறி போயிட்டு இனி என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் அநேக மனுஷர்களை நம்பினேன், அநேகர் இடத்துல உதவி கேட்டேன், யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை, ஆண்டவரிடத்திலும் நான் அநேக நாட்களா ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. ஆனா ஆண்டவரிடத்திலிருந்தும் எனக்கு எந்த பதிலும் வரல, ஆண்டவரும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் கிரியை செய்யல, நான் காத்து கொண்டு இருக்கிறேன், எல்லாமே என் கையை மீறி போயிட்டு ஆண்டவரும் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் வருத்தத்துல கலங்கி கொண்டு இருக்கிறேன். அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஏசாயா 41 17 இப்படியாக சொல்லுகிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காம அவங்களோட நாவு தாகத்தால வரலுகிற சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் பொழுது, உங்க பிரச்சனைகள் எல்லாமே உங்க கையை மீறி போனதை பார்க்கும்போது, உங்களால சரி பண்ண முடியாம நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறதுனால நீங்க ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாமே உங்க கையை மீறி போயிட்டு இது இன்னும் என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லும் போதுதான் ஆண்டவர் இதை நான் முடித்து காட்டுகிறேன்னு அவர் கிரியை செய்ய தொடங்குவார். அவரு இந்த சூழ்நிலையில தான் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை நான் கைவிடல, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நான் உன்னை இந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வருவேன்னு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். கலங்காதீங்க, இப்பொழுது என்னோட கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா இப்பொழுதும் இந்த அநேக பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டு ஏசப்பா இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளின் ஜெப விண்ணப்பங்களை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா இன்றைக்கு நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்ததின்படி ஏசப்பா சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் ஏசப்பா உங்க நாவு தாகத்தால் வரலும் போது நீங்க அவங்கள கைவிடாம ஏசப்பா நீங்க அவங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்கள கைவிடாதிருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. இப்பொழுதும் ஏசப்பா தங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா விண்ணப்பங்களை நீங்க அறிவிங்க ராஜா. ஏசப்பா உங்க பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஏசப்பா அவங்க முடிந்தது என்று நினைக்கிற நேரத்துல ஏசப்பா நீங்க தொடங்குகிற தேவன் ராஜா. ஏசப்பா நீங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஏசப்பா நீங்க அவங்களை கைவிடாமல் இருக்கிற தேவன் என்று ஏசப்பா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீங்க உங்களுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, கைவிடாமல் காக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.